இதோட 5 வாட்டி போயாச்சு. வயிறெல்லாம் வலிக்கு. இப்படி வயித்தால போகுதே, நல்லா தானே இருந்தோம். இந்த கஞ்சி குடிச்ச அப்புறமா தான் நம்மளுக்கு இப்படி ஆயிருக்கு. எம்மா வயித்த வலி தாங்கலையே. கடவுளே, வயிறு வலிக்குன்னு போய் சொல்லி இப்ப நிஜமாலே வயிறு வலிக்க ஆரம்பிச்சுட்டே. ஆண்டவா, எம்மா எம்மா. என்னம்மா ஏமா உட்காந்து அழுதுட்டு இருக்கா? மவளே என்னாச்சு? வயிறு வலிக்குமா, 5 வாட்டி போயிட்டுமா. வயித்தால போகுதுமா. வலிச்சு வயிறு போகுது, தாங்க முடியலமா. நல்லா தானமா இருந்தா திடீர்னு என்னாச்சு என் பிள்ளைக்கு? ஒரு நாள் இப்படி வராத என் பிள்ளைக்கு. கஞ்ச குடிச்சதுல இருந்தாமா இப்படி ஆயிட்டு. நான் உங்ககிட்ட கஞ்சாமா வச்சு தர சொன்னேன். ஏமா வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம எனக்கு 7.5 இழுத்து இப்படி வைக்க. ஒன்னாலதான் அந்த பாடுபடுறேன். அந்த கஞ்ச குடிச்சுதான் நான் இப்படி அவஸ்தைப்பட்டு இருக்கேன். வாய்வு இல்லைன்னா கூட அந்த கஞ்ச குடிச்சா ஒன்னாவது பத்துக்க. அது நல்லதுதான் உடம்புக்கு. பூண்டு வயிறுலாம் அப்படி வலிக்காது. உனக்கு வேற எதுவும் பிரச்சனை வயிறு வலிக்கும்னு நினைக்கேன். வேற எதுவும் சாப்பிட்டியோ? நான் என்னத்தம்மா சாப்பிட்டேன்? காலையில இருந்து நீங்க வீட்டுல தாரதை தானே நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆஸ்பத்திரிக்கு போயிருவோமா? என்னத்தே, ஏன் உங்க மக உட்காந்து அழுதுட்டு இருக்காவ? என்னாச்சு? என்னெல்லாம் வச்சு கொடுத்தா என் அவளுக்கு? நீ வச்ச கஞ்சை குடிச்சதுல இருந்து தான் இப்படி இருக்கலாம். என் மாவா வயித்தால போயிட்டு கிடக்கா ஒரே நிக்காம. என்னத்தை வச்சா? நீங்க சொன்ன வாயு கஞ்சி தான் வச்சேன். வேற என்ன நான் வச்சேன்? ஒருவேளை வாய்வு இல்லாம வாயு கஞ்சி குடிச்சதுனால எதுவும் ஆயிட்டோ? என்னது வாய்வு இல்லாம? எல்லாம் வாய்வு தான். நான் அப்ப என்ன நடிச்சுட்டா இருந்தேன்? என் பிள்ளை வழியில அந்த துடி துடிச்சிச்சு. நடிப்புன்ற மாதிரில நீ பேசிட்டு இருக்கா. அவன் பொய் சொல்லிட்டு கிடந்த மாதிரி. உண்மையான வழி எது பொய்யான வழி எதுன்னு கூட வார்த்தை தெரியாம இருக்க போறேன். நான் என்ன அவ்வளோத்துக்கு ஒன்றும் முட்டல் கிடையாது. எல்லாம் எங்களுக்கு தெரியும். என்னெல்லாம் பேச்சு பேசுறா? இல்லாத வயிற்று வலி எவ்வளோச்சும் வலிக்குதுன்னு சொல்லிட்டு கிடப்பாளா? என் பிள்ளை என்ன லூஸா? லூஸ் இல்லத்தே, காரிய லூஸுன்னு ஒன்று சொல்லுவாங்க பார்த்துக்கங்க. அந்த மாதிரி உங்கள் மாவா காரிய லூஸு. அண்ணன் வந்தவொடனே கூட்டிகிட்டு போயிடுவாருவன்ட்டு தானே இந்த மாதிரி பண்ணியே. 2 பேரும் சேர்ந்து வச்சு அப்பப்போ வந்துட்டு போவோமா வயிற்று வலி. என் அவளுக்கும் அப்பப்போ இப்படி வந்துட்டு போவோம். அப்படி நீ எல்லாம் அப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன் 2 பேரும் சேர்ந்து நாடகம் ஆடுறியேன்னு. அதுக்கு தான் கஞ்சியில் எதையும் அவளுக்கு கலந்து கொடுத்துட்டியாளா? வேணும்னே நீ இதை மாதிரி கலந்து கொடுக்குற புத்தியெல்லாம் எங்களுக்கு கிடையாது. நான்லாம் எதுவும் கலந்து கொடுக்கல, கஞ்சை தான் வச்சு கொடுத்தேன். உங்கள் மகா குடிச்சிட்டு இருக்காங்கன்னா அது உங்கள் மகா கிட்ட போய் கேளுங்க. நான் என்ன பண்ணேன்? எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. இவதாமா ஏதோ செஞ்சு புட்டா. நம்ம நாடகம் நடிக்கிறோன்னு சொல்றா பத்தியா? ஏதோ இவதான் வேணும்னு செஞ்சிருக்கா. எனக்கு இவ மேலதான் சந்தேகமா இருக்கு. நான் வீட்டை விட்டு போலன்னு இப்படி பண்ணிட்டாள்வமா என்ன? ஆமா, உங்களுக்கு நான் தானே இழிச்சவாயி. என்ன மாதிரி ஒரு இழிச்சவாய் மருமகா கிடைக்க மாட்டா. எல்லா பழியும் என் மேலேயே தூக்கி போடுங்க. கஞ்சி வச்சு கொடுத்தேன்ல, இன்னும் சொல்லுவியே, இதுக்கு மேலேயும் சொல்லுவியே. பார்த்ததுக்கு உங்கள் மாமியாருக்கும் உங்கள் வீட்டுக்காருக்கெல்லாம் சாப்பாடு செஞ்சு கொடுத்து விட்ருக்கேன். என்னை பார்த்தா இழிச்ச வயமா தெரியுதா உங்களுக்குலாம்? ஒரு நன்றி விசுவாசமே கிடையாதப்பா இந்த வீட்டில் உங்க யாருக்கும். நீங்கள் மோசம்னு தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு மோசமாக இருப்பீன்னு நான் நினைக்கல. எப்பா, ஒரு வயசான பொம்பளை உடம்பு சரியில்லாமல் கிடக்கு. பொண்ணுக்கு புத்திமதி சொல்லி அம்மா மாமியாரை நல்லபடியாக பார்த்துக்க நான் அனுப்பி வைப்பியலா? அதை விட்டுட்டு அவிய நடிக்கிறவன்னு அவியலுக்கு துணை புரியலை. கூட்டுக்களவாணித்தனம் பண்ணுறிய 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு. எம்மாடி, உங்களை மாதிரி நான் யாரையுமே பார்த்ததில்லப்பா உலகத்தில். இப்படி ஒரு நடிப்புக்காரிகளா எம்மா. இதில் வேற இது அம்மாவை நம்ம பார்த்துக்கணுமா? ஊருக்கு மட்டும் உபதேசம். உங்கள் மாமியாரை முதல்ல ஒழுங்காக பாருங்கள், அப்புறம் எனக்கு வந்து சொல்ல வாங்க புத்திமதி. நாங்கள் புத்திமதி கேட்குற அளவுக்கு அவ்வளோ ஒன்றும் தாழ்ந்து போகலை. உங்கள் அளவுக்கெல்லாம் நாங்கள் நியாயமாக தான் நடந்துக்கிறோம். எவ்வளோ மோசமாக உங்கள் அம்மா என்ன படுத்தினாலும் நான் நியாயமாக தான் இருக்கேன், தெரிஞ்சுக்கங்க. இப்போ இவ்வளோ நாள் நீங்கள் என்னென்னலாம் நடிச்சிருப்பீங்க? நாடகம் தானே ஆடிருக்கீங்க. எம்மா, நினச்சி பார்த்தாலே எனக்கு தலை சுற்றுதம்மா. பயப்படாதீங்க தே, நான்லாம் கஞ்சியில் எதுவும் உங்கள் மகளுக்கு போட்டு கொடுக்கல. எனக்கு அந்த மாதிரி புத்தி கிடையாது. எப்போ உங்ககிட்டலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும்ப்பா. எதை கொடுத்தாலும் குடிக்கக்கூடாது. நீங்கள் இப்படி பண்ணுறதுனால தானே அடுத்தவங்களையும் இப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்க தோணுது உங்களுக்கு.